இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, தமிழக அரசின் கடன் வழங்கும் புதிய திட்டமான கைவினை கலைஞர் திட்டம் படி தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இதற்கான தகுதிகள் என்ன, இதற்கு தேவையான ஆவணங்கள், இதற்கு எப்படி விண்ணப்பிப்பது என்பதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இந்த திட்டம் பற்றி விரிவாக பார்க்கலாம். தமிழ்நாடு சிறுபான்மையினர் பொருளாதார மேம்பாட்டுக் கழகம் தான் இந்த திட்டம் பற்றி டீட்டெயில்ஸ் வெளியிட்டிருக்காங்க. இதிலே விராசத் கைவினை கலைஞர் கடன் திட்டம் சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இக்கடன் கைவினை கலைஞர்களின் மூலதன தேவையை பூர்த்தி செய்வதற்காக குறைந்த வட்டி விகிதத்தில் வழங்கப்படுகிறது. பொருளாதாரத்தில் பின்தங்கியுள்ள சிறுபான்மையினர் கைவினை கலைஞர்களுக்கு தங்களின் பொருளாதாரத்தை மேம்படுத்தும் பொருட்டு குறைந்த வட்டி விகிதத்தில் மூலப்பொருட்கள், உபகரணங்கள், கருவிகள், இயந்திரங்கள் வாங்குவதற்காக கடன் வழங்கப்படுகிறதுன்னு சொல்லியிருக்காங்க. தகுதிகள் பார்த்தீங்கன்னா, விண்ணப்பதாரர் மதவழி சிறுபான்மையினத்தரான இஸ்லாமியர்கள், கிறிஸ்தவர்கள், சீக்கியர்கள், புத்த மதத்தவர்கள், பார்சிகள், ஜெயினியர்கள் ஆகியோர்களில் ஒருவராக இருத்தல் வேண்டும். விண்ணப்பதாரர் 18 வயது முதல் 60 வயதுக்குள் இருக்க வேண்டும். ஒரு குடும்பத்தில் ஒருவருக்கு மட்டுமே கடன் வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க. இதற்கு தேவையான ஆவணங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, விண்ணப்பதாரர்கள் தங்கள் விண்ணப்பங்களை கீழ்கண்ட ஆவணங்களில் நகலுடன் அந்தந்த மாவட்ட பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையினர் நல அலுவலகம், மண்டல கூட்டுறவு சங்கங்களின் இணைப்பதிவாளர் அலுவலகம் அல்லது கூட்டுறவு வங்கிகளில் சமர்ப்பிக்க வேண்டும் சொல்லியிருக்காங்க. இதற்கு தேவையான ஆவணங்கள் பார்த்தீங்கன்னா, சிறுபான்மையினர் மத சான்றிதழ், சாதி சான்றிதழ், வருமான சான்றிதழ், இருப்பிட சான்றிதழ், உணவு பங்கீட்டு அட்டை, ஆதார் அட்டை, திட்ட அறிக்கை, வங்கிகள் கோரும் தேவையான ஆவணங்கள்லாம் தேவைப்படும் சொல்லியிருக்காங்க. இதற்கு விண்ணப்பிக்கும் முறையும் கொடுத்துருக்காங்க. அதை நான் பார்க்கலாம். கடன் விண்ணப்ப படிவங்கள் பின்வரும் அலுவலகங்களுக்கு கிடைக்கும் சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் உள்ள மாவட்ட பிற்படுத்தப்பட்டோர் நல அலுவலகம், மாவட்ட சிறுபான்மையினர் அலுவலகத்தில் வாங்கிக்கலாம். மண்டல கூட்டுறவு சங்கங்களின் இணைப்பதிவாளர் அலுவலகங்கள், மாவட்ட அல்லது மத்திய கூட்டுறவு வங்கி அல்லது அதன் கிளைகள் அல்லது நகர கூட்டுறவு வங்கி அல்லது தொடக்க வேளாண்மை கூட்டுறவு வங்கியில் பெற்றுக்கொள்ள முடியும். அளவீடுகள் பார்த்தீங்கன்னா, திட்டம் 1, திட்டம் 2 கொடுத்துருக்காங்க. ஆண்டு வருமானம் திட்டம் 1 3 லட்சத்திற்கு மிகாமல் இருக்க வேண்டும் சொல்லியிருக்காங்க. கிராமப்புறம் மற்றும் நகரப்புறம் இதில் அடங்கும். திட்டம் 2 ஆண்டு வருமானம் 8 லட்சத்திற்கு குறைவாக இருக்க வேண்டும் சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதிகபட்ச கடன் தொகை திட்டம் 1 10 லட்சம், திட்டம் 2 10 லட்சம். வட்டி விகிதம் ஆண்களுக்கு பார்த்தீங்கன்னா 5%, திட்டம் 2 ஆண்டிற்கு 6%. வட்டி விகிதம் பெண்களுக்கு ஆண்டிற்கு 4%, திட்டம் 2 5%. அதிகபட்சம் 5 ஆண்டுக்குள் திருப்பி செலுத்தும் காலம் 2 திட்டத்திலுமே சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதுதான் தமிழக அரசு வெளியிட்டுள்ள புதிய திட்டம் பற்றிய விவரங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ரீசெண்டாக கமெண்ட் பண்ணுங்கள்.